Hello friends, welcome to my channel. I thank each and every one of my viewers who had liked, shared, subscribed, supporting my videos. Thank you so much guys. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இன்னைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். Know how the modern web application works. நம்ம அன்றாடம் யூஸ் செய்கிற grocery ஷாப்பிங் வெப்சைட்டில் இருந்து நம்மளோட ஃபுட் டெலிவரி ஆப் வரைக்கும் நம்ம தினமும் யூஸ் செய்கிற யூடியூப், மெசேஞ்சர், ஃபேஸ்புக்கில் இருந்து நம்ம தினமும் ஆன்லைனில் படிக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ் வரைக்கும் நம்ம தினமும் செய்கிற ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபரில் இருந்து கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் வரைக்கும் நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம யூஸ் செய்கிற டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்து சார்ட்ஸ் வரைக்கும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். And also you will see how the data are synced in different devices, mobile, tablet and computerல எப்படி டேட்டா ஆல்வேஸ் சிங்க்டாக இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். At the end of this video you will get a clear idea of how the modern web application works. Okay, so நம்ம இப்போ ஆர்கிடெக்சர் பார்ப்போம். So architecture is nothing but it is very simple. Inga UI என்றது user interface and you are seeing a single user interface is connected to multiple microservices and each and every microservices are connected to the database. Okay, so இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா microservices plays the major role in the modern web application architecture. ஓகே, ஸோ நம்ம இங்கே யூஐனா என்னன்றதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ரைட், ஸோ இங்கே யூஐன்றது நத்திங் பட் அ பிளேஸ் வேர் த யூசர் இன்ட்ராக்ட்ஸ். ஸோ ஆப்வியஸாக என்னவாக இருக்கும், நம்ம சிஸ்டம், மொபைல் ஃபோன், டேப்லெட்டில் நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அங்கே என்ன வெப்சைட் வேணுமோ அதை டைப் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் நத்திங் பட் அவர் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் பேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக் போனீங்க அப்படின்னா facebook.com நீங்கள் அடித்ததும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த பேஜ்லேருந்து தான் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த வேலைகளை பண்ணுவீங்க. ஸோ அந்த பேஜ் தான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம முக்கியமாக மாடர்ன் வெப் ப்ரௌசர்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ மாடர்ன் வெப் ப்ரௌசர்ஸ் இங்கே நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 10 and above 10, ஒப்பேரா, சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம் இதெல்லாம் மாடர்ன் வெப் ப்ரௌசர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மாடர்ன் வெப் ப்ரௌசர்ஸ் ஆர் ப்ரௌசர்ஸ், ஓகே, தே ஆர் அகெயின் அ சாஃப்ட்வேர், அ பீஸ் ஆஃப் கோட். ஓகே, ஸோ தே ஆர் ரிட்டன் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன், நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்றதை நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது www.facebook.com அப்படின்ற ஒரு வெப்சைட் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷன் சர்வர் கூட இங்கே இருக்க நம்ம சிஸ்டமில் இருக்க ப்ரௌசர் கனெக்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் எக்ஸிக்யூட் ஆகிற பேஜஸ், ஃபைல்ஸ், இமேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதோட லோக்கலில் லோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ லோக்கலில் லோட் பண்ணி வச்சுக்கும் இந்த சென்ஸ். ஸோ ப்ரௌசர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேஜஸ், ஃபைல்ஸ், இமேஜஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அது அங்கேயே லோட் பண்ணி வச்சுக்கும். ரைட், அண்ட் இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் அப்ளிகேஷன் லாஜிக் கோடை எடுத்துகிட்டு வந்து ப்ரௌசர்லேயே லோட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா JavaScript is browser independent, ஓகே, அண்ட் கம்பேட்டபிள் வித் எனி ப்ரௌசர். ஸோ JavaScript வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா இட் கேன் ரன் இன் எனி ப்ரௌசர். ஸோ நம்ம மாடர்ன் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் JavaScript ஸ்டாக். ரைட், ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா the entire program runs in the server. ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ஒரு பேஜாக கொடுப்பீங்க. the code will run in the server and the response will be again the page. Okay, it will be transported via network.
ரைட். பட் ஆனால் மாடர்ன் வெப் அப்ளிகேஷனில் எப்படி நடக்கும்னா எவ்வளோ ஒரு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேஜஸ், இமேஜஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரௌசர் கொண்டு வந்துட்டு அண்ட் ஆல்சோ நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் அப்ளிகேஷன் லாஜிக் இந்த கோடையும் எடுத்து வந்து ப்ரௌசரில் வச்சிடுறாங்க. Right, and the modern web browsers are designed in such a way that they can run any lines of code. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் தேவையான லாஜிக்லாம் ப்ரௌசர்லேயே ரன் ஆகிறதுனால சர்வரோட யூஸ் ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சர்வர் தேவையில்லாமல் நிறைய ரன் ஆக தேவை கிடையாது. அண்ட் ஆல்சோ சர்வர் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணாது. அதாவது ரேம் மெமரியோ இல்லை ஹார்ட் டிஸ்க் மெமரியோ இந்த மாதிரி மெமரிலாம் சர்வர் நிறைய யூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா the code is not running in the server. அப்போ சர்வர் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா whenever data is required, okay, at that place server is called or server is used. ஓகே, ஸோ அது எப்படி நடக்குதுன்றத நம்ம மைக்ரோ சர்வீசஸில் பார்ப்போம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டியை பிரேக் பண்ணி சின்ன சின்ன பீஸ் ஆஃப் கோடாக மாற்றி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஏபிஐ, அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், ஒரு ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து micro service. Okay, so you know APIs can talk with the server, database server. They are a server side language. Okay, so இங்கே என்ன நடக்குதுன்றதை நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஹோட்டலுக்கு போய் நம்ம ஒரு டேபிளில் உட்காருவோம். நம்ம உட்காந்து தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஒருத்தர் ஆர்டர் எடுக்க வருவார். ஸோ அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் மெனு நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்மளுக்கு அதில் என்ன வேணுமோ அவர் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு குக்கிங் ரூம் இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த ஆர்டர் கொடுத்துருவார். ஸோ குக்கிங் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீம் குக் பண்ணி ஃபுட்டை எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. அங்கே இருந்து நம்ம டேபிளுக்கு டெலிவர் பண்ண ஒரு ஆள் இருப்பார். அவர் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிளுக்கு டெலிவர் பண்ணிவிடுவார். ஓகே, அண்ட் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஏதாச்சும் தேவையா அப்படின்றத ஏற்கனவே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண பர்சனோ இல்லை புது பர்சனோ வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா திருப்பி அந்த ஆர்டர் குக்கிங் போகும் அண்ட் வைஸ் வர்ஸா இப்படி நடக்கும். ரைட், அண்ட் நம்ம சாப்பிட்டு முடித்ததும் நம்மக்கிட்ட பில் கொண்டு வந்து ஒரு ஆள் கொடுப்பாரு அண்ட் நம்ம டேபிளில் ஒரு ஆள் க்ளீன் பண்ணுவார். ரைட், அண்ட் நம்ம அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு கேஷியர் அப்படின்ற ஒரு ஆள் இருப்பார், அவர்கிட்ட பே பண்ணி நம்ம வந்துடுவோம் வெளியில். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ப்ராசஸ், நம்ம ஃபுட் சாப்பிட்றது தான் இங்கே ஒரு சிங்கிள் ப்ராசஸ் நம்ம போகிறோம். பட் ஆனால் இங்கே எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா இந்த எல்லா வேலையுமே ஒரே ஆளே பண்ணாங்க அப்படின்னா இட் வில் நாட் பி வெரி மச் எஃபிஷியன்ட். அதாவது நம்ம போய் சாப்பிட உட்காந்து ஒரே ஆளே ஆர்டர் எடுத்து குக் பண்ணி நம்மளுக்கு டெலிவர் பண்ணி நம்ம டேபிள் க்ளீன் பண்ணி நம்ம அகெயின் அதே ஆள்கிட்ட பே பண்ணிவிட்டு வெளில வரணும்னா இட் வில் டேக் அரௌண்ட் 4 to 5 hours. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ஆள் வரமாட்டாங்க, நிறைய பேர் வருவாங்க. ரைட், ஸோ அதனால தான் ஒரு ஒர்க்கையும் ஒரு ஆளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். இதே சினாரியோவை நம்ம ட்ரெடிஷ்னலில் யோசித்தோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே ஆளே தான் எல்லா வேலையும் பண்ணுவார். அதாவது த சர்வர் வில் டூ த என்டையர் ஜாப். கோட் ரன் ஆகிறதுலேருந்து பேஜில் டேட்டா பைண்ட் பண்ணுறதுலேருந்து பேஜை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து கோட் எக்ஸிக்யூஷன்லேருந்து டேட்டா பேஸ்லேருந்து கோடை புல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அப்ளிகேஷன் சர்வர் தான் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்வருக்கு இவ்வளோ லோட் நம்ம கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த எல்லா கோடையும் கொண்டு வந்து மைக்ரோ சர்வீஸ்னு ஒரு ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணி அங்கே ஹோஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த பிஸ்னஸ் லாஜிக் அந்த அப்ளிகேஷன் லாஜிக் வில் கம் டு த ப்ரௌசர். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லாஜிக் ரன் ஆகும்போது எப்போல்லாம் நம்மளுக்கு டேட்டா வேணுமோ அப்போது அந்த ப்ரௌசரில் இருந்து இந்த பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸ் ஆர் ஏபிஐ கூட கனெக்ட் பண்ணி டேட்டா புல் பண்ணிக்கும் ஆர் இட் வில் புஷ் டேட்டா டு த டேட்டா பேஸ். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா த யூஸ் ஆஃப் சர்வர் இஸ் வெரி வெரி மினிமல். ஸோ இட் இஸ் வெரி வெரி சீப், காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன் அப்படின்னா நம்ம சர்வர் நிறைய யூஸ் பண்ணல அப்படின்னா we don't have to pay much for the server. ஓகே, ஸோ இதுதான் அங்கே நடக்கிறது.
ஸோ மைக்ரோ சர்வீஸ்ன்றது நான் அகைன் சொன்ன மாதிரி இட் இஸ் அ செட் ஆஃப் சர்வீசஸ். ஓகே, ஸோ மைக்ரோ சர்வீசஸ் நம்ம பேஜில் இருந்து இந்த மைக்ரோ சர்வீஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவோம். இட் ஒர்க்ஸ் இன் த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல். ஸோ இந்த மைக்ரோ சர்வீஸ் இட் வில் ஐடென்டிஃபை த the correct API. Okay, and it will call that API. It will pull data or push data with the help of that API to the database, okay, in the form of JSON data. So JSONன்றது நான் என்னன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த API. ஸோ என்னோட அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இட் இஸ் நத்திங் பட் அ பீஸ் ஆஃப் கோட். ஓகே, இட் நோஸ் ஹவு டு டாக் வித் த சர்வர். அவ்வளோதான். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள், ரைட்? ஸோ நம்ம இதை பற்றி இந்த Node.js APIயில் நம்ம டீப்பாக பார்ப்போம், ரைட் கைஸ்? அண்ட் உங்களுக்கு ஜேசான் பற்றி ஒரு சின்ன ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக இந்த பர்டிகுலர் இதை நான் வச்சுருக்கேன். ஸோ ஜேசான்ன்றது நத்திங் பட் தேர் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அதாவது இட் இஸ் லைட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து JSON is not going to consume high bandwidth of network. Okay, ஏன் அப்படின்னா it is very very lightweight. நீங்களே பார்க்குறீங்க, it is based off key value pair. Okay, so it is easily accessible. அதாவது நம்மளோட நெட்வொர்க் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயரில் டேட்டா வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் நிறைய டேட்டா அது கன்சியூம் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் வே இட் வாஸ் XML been used. Okay, XML-ன்றது பழைய வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் டேட்டா, பட் நவ் இட் ஹாஸ் பிகம் JSON ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் JavaScript படிச்சிங்கன்னா JSON இஸ் வெரி வெரி சிம்பிள். இட் இஸ் நத்திங் பட் அ JavaScript ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த என்டையர் ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது. ஸோ அ சிங்கிள் UI will be connected to the multiple microservices, and again microservices are a set of services or APIs. Okay, so all the microservices in one way or other they are connected to the database. So microservices அப்படின்றத நம்ம கொஞ்சம் இதில் டீப்பாக பார்க்குறோம். ஓகே, ஸோ அதோட தியரி பார்ட், microservices are an architectural approach based on building an application as a collection of small services. ஓகே, நான் சொன்ன மாதிரி they are small services. and again ஒரு e-commerce வெப்சைட் எடுத்துப்போம். ஸோ எப்படி ஒரு அதாவது மைக்ரோ சர்வீஸ் எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன் மைக்ரோ சர்வீஸ் வில் டேக் கேர் ஆஃப் ஷாப்பிங் கார்ட், அண்ட் அனதர் வில் டேக் கேர் ஆஃப் ப்ராடக்ட் கேட்டலாக், அண்ட் அனதர் ஹேண்டில்ஸ் த செக் அவுட். ஸோ நம்ம ஒரு ஷாப்பிங் கார்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா அது உள்ளே இருக்க சின்ன சின்ன, அதாவது அதுக்குள்ளே மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு ஷாப்பிங் கார்ட்டில் ஆடிங் ஐட்டம்ஸ் ஷாப்பிங் கார்ட், ரிமூவிங் ஐட்டம்ஸ் ஃப்ரம் த ஷாப்பிங் கார்ட், செக் அவுட். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை ஒரு ஃபங்க்ஷனுமே ஒரு ஏபிஐ கன்வெர்ட் பண்ணி நம்ம வச்சுப்போம், ரைட்? ஸோ இந்த அப்ரோச் ஏன் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப்பர்ஸால் லைக் பண்ணப்பட்டது அப்படின்னா, இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு டிசைன் அண்ட் டெவலப் த மைக்ரோ சர்வீஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வாட்டி டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் கேன் பி ரீயூஸ்ட் இன் மல்டிபிள் சினாரியோஸ். அதாவது ஒரே ஒரு சர்வீஸ் நீங்கள் எந்த சினாரியோவிலேருந்து எந்த ஈவெண்ட்டில் எந்த ஆக்ஷனில் எந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து வேணால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு வாட்டி நம்ம மைக்ரோ சர்வீஸ் டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி ரீயூஸ்ட் even from multiple platforms, right? So இந்த மாடர்ன் வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு மொபைல் அண்ட் டேப்லெட், இந்த 3 டிவைஸுமே ஆல்வேஸ் இட் இஸ் கனெக்டட், இந்த டேட்டா சிங்க்ட் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ சர்வீஸ் தான். ஸோ ஒரு டேப்லேருந்து நம்ம கால் பண்ணாலும், ஒரு ஆப்லேருந்து நம்ம இந்த டேட்டா நம்ம புல் பண்ணாலும் சேம் மைக்ரோ சர்வீஸாக நம்ம யூஸ் பண்ணிப்போம். நம்ம மொபைல் ஆப்லேருந்து நம்ம டேட்டா புல் பண்ணாலும் சேம் மைக்ரோ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிப்போம். நம்மளோட சிஸ்டம்லேருந்து ஒரு ப்ரௌசர், ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணாலும் சேம் மைக்ரோ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அபவுட் JSON. So already I said what is JSON. JSON is a lightweight data. Okay, so it is very easy for humans to read and write. Now already உங்களுக்கு காமிச்சேன், it is based off key value pair. It is very easy to read and also to manage. Okay, and also it is easy for machines to parse and generate. Okay, so in the entire நான் சொன்ன ப்ராசஸ், ப்ரௌசர்,
will parse the page or the JavaScript code. ஸோ இந்த பார்சிங் தான் மொத்த வேலையும் இந்த ப்ரௌசர் பண்ணுது. ஸோ இட் enables the machines to parse and generate easily. ஓகே, ஸோ இது வந்து it does not consume high network bandwidth. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். JSON is lightweight, XML is heavyweight, JSON is lightweight. ஓகே, ஸோ again நான் ஆல்ரெடி சொன்னது தான், almost all standard APIs and web browsers support JSON, right? ஸோ நம்ம இப்போது நான் ஒரு சின்ன ஒரு டெமோ காட்டுறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் இதில் சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன், இட் இஸ் நாட் அ ஸ்லைட், இட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன். ஸோ யூ கேன் see when I press on escape, so it is already in the browser. ஓகே, ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ I am putting a website. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வெப் ப்ரௌசரில் எப்படி பேஜஸ் அண்ட் கோட், இந்த ப்ரோக்ராம் எப்படி லோட் ஆகிருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஸோ திஸ் வெப்சைட் இஸ் டிசைன்ட் பை ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், React.js ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் த கோர்ஸ் ஷீ டிசைன் திஸ் வெப்சைட். ஓகே, இட் ரன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் React. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாடர்ன் வெப் ப்ரௌசர்ஸ் வந்து பேஜஸையும் ப்ரோக்ராமையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான ஜேஎஸ் நான் சொன்னேன்ல, அண்ட் இமேஜஸ். ஸோ என்னென்ன இமேஜஸ்லாம் தேவையோ எல்லாமே இங்கே ப்ரௌசருக்கு வந்துருச்சு, ரைட்? அண்ட் சிஎஸ்எஸ் fonts. ஸோ when I go to static folder, you will see JS folder. Okay, so since it is a React application, everything will be a JS. Okay, இங்கே நான் shared or components உள்ள போகிறேன். and if you can see here slider.js. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு break point நான் செட் பண்ணுறேன். ஸோ already the break point is there. ஓகே, ஸோ when I run this application again, ஓகே, ஸோ பிரேக் பாயிண்ட் வந்து இங்கே ஹிட் ஆகிடுச்சு. நவ் ஐ ப்ரெஸ் ஆன் F10, இட் கோஸ் டவுன். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடரில் இந்த JSON டேட்டாவை நீங்கள் பார்க்கலாம். பாடி இட் ஹேஸ் சம் டேட்டா, பட்டன் டெக்ஸ்ட் இட் ஹேஸ் சம் டேட்டா, இமேஜ் பேக்ரவுண்ட் இட் ஹேஸ் சம் டேட்டா, ஸ்லைடர் ஐடி சம் டேட்டா, டைட்டில் வெல்கம் டு டாக்டர் கன்சல்ட். ஓகே, ஸோ வென் ஐ ரன் இட் அகெயின் நீங்கள் பார்க்கலாம் the second data is loaded. So again body some data, button text appointment, title பார்த்தீங்கன்னா it is different title, we are expert in the field of online medical consultation. Okay, so now when I run it again, you will see a different data. Again title வந்து welcome to doctor consult. Okay, so இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the page is loaded now. Okay, so இந்த React.js application மூலமா நம்ம பேஜில் இந்த டேட்டா லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் this J is nothing but a page. You are seeing a HTML tags. ஓகே, ஸோ பேஜில் நம்ம JavaScript எழுதி, அதாவது React.js எழுதி நம்ம பைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் யூ கேன் see it clearly here. ஓகே, the JSON டேட்டா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ since it is a simple application, அவங்க ஸ்டாட்டிக்காக அதாவது ஹார்ட் கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்லைடரில் த இமேஜ் அண்ட் த பர்டிகுலர் டேட்டா வெல்கம் டு டாக்டர் கன்சல்ட். ஸோ இந்த டேட்டா தான் பைண்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த பாடி பைண்ட் ஆகிருக்கு. அந்த பட்டனில் வந்து கான்டாக்டர்ஸ் பைண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், கான்டாக்டர்ஸ் இந்த பாடி அண்ட் வெல்கம் டு டாக்டர் கன்சல்ட். அண்ட் த நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சேஞ்ச் ஆகும். we are expert in the field of online medical consultation. Okay, and appointment button and the body and image. Okay, ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக டேட்டாவை கொண்டு வந்து அதை பேஜில் ஈஸியாக நம்ம பைண்ட் பண்ணலாம், ரைட்? அண்ட் என்னோட நெக்ஸ்ட் ஏபிஐ வீடியோவில் நான் எப்படி டேட்டாவை JSON அதாவது டேட்டா பேஸ்லேருந்து ஏபிஐ மூலிமா புல் பண்ணி இங்கே பைண்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெமோவில் காட்டுறேன், ரைட்? And also, as I said, this is not a PowerPoint presentation. This is a web application. Okay, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு
ஃப்ரீ பிடிஎஃப் அனுப்புகிறேன். அதாவது எப்படி இதை டிசைன் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றது. இல்லை இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And please share with your friends and subscribe my channel. Please support my channel. Thank you so much guys. இன்னைக்கு நான் பண்ண வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் இப்போது எந்த கம்பெனி உள்ள போனாலும் இந்த ஆர்கிடெக்சர் பேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு புரியலன்னா திரும்பி கேளுங்க. உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. வில் see in the next video.